வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். அரசியல் பதிவுகளை வெளியிட்டு வருகிறோம். இன்று நாம் பார்க்க போகிற அரசியல் பதிவு ஆணவத்தில் ஆடும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இப்பொழுது ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது முறை அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு மிகவும் ஆடுகிறார். இது எங்கு போய் முடியும் என்று தெரியவில்லை. ஒரு நாட்டில் சண்டை நடக்க வேண்டும் என்றாலும் ட்ரம்ப் தான் சொல்ல வேண்டும். அவர்கள் சமாதானமாக சண்டையை நிறுத்த வேண்டும் என்றாலும் ட்ரம்ப் தான் சொல்ல வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். வெளிநாட்டு வர்த்தகத்தில் அவர் சொல்வதைத்தான் வரியாக மற்ற நாடுகள் செய்ய வேண்டும். இல்லை என்றால் தன்னிச்சையாக வரியை அதிகமாக்கி விடுகிறார். சீனாவின் மீது 125% வரி என்றார். சீனா 135% வரி என்று திருப்பி மிரட்டியது. உடனே அவர்களுடன் சமாதானமாக வரி ஒப்பந்தத்தை செய்து கொண்டு விட்டார். பிரேசில் இந்தியாவுக்கு 50% வரி என்றும் மற்ற 62 நாடுகளுக்கு சற்று குறைவான வரியை விதித்திருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து நாம் இறக்குமதி செய்வது குறைவு, ஏற்றுமதி செய்வது அதிகம். சுமார் 4 லட்சம் கோடி அளவிற்கு ஏற்றுமதி செய்கிறோம். 50% வரி என்றால் நமது பொருட்களை அமெரிக்காவில் விற்க முடியாமல் போகும். இதையே நம்பி இருக்கிற விவசாயம், நகைகள், செயற்கை வைரங்கள், மருத்துவ பொருட்கள், யந்திரங்கள், ஜவுளி என்று இதை நீண்டு கொண்டே செல்லும். இவர்கள் எல்லாம் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். இந்த தொழில்கள், இந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்படும். இந்தியாவில் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடும். இதற்கு மூல காரணம் என்று எதை சொல்கிறார்கள் என்று பார்த்தால் 3 காரணங்களை முன்னிறுத்துகிறார்கள். ட்ரம்பிற்கு நம் இந்தியா மேல் கோபம் வர காரணங்களை பார்க்கலாம். அவை முதலில் ட்ரம்ப் அதிபராக தேர்தலில் நின்ற போது அவருக்கு நம் பாரத பிரதமர் அமெரிக்கா வாழ் இந்தியர்களிடம் பிரச்சாரம் செய்ய சொன்னார். இவரும் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். இரண்டாவது முறை அதிபர் தேர்தலுக்கு ட்ரம்ப் நின்றபோது ட்ரம்ப் நமது பிரதமரிடம் கேட்டுக்கொண்ட போதும் நமது பிரதமர் பிரச்சாரம் செய்யவில்லை. இதுதான் முதல். சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் சண்டை வந்தபோது ட்ரம்ப் தான் இரு நாடுகளுடன் பேசி சண்டையை நிறுத்தியதாக கூறுகிறார். இதற்கு வர்த்தகத்தை நிறுத்திவிடுவேன், சண்டையை நிறுத்தினால் வர்த்தகத்தை அதிகப்படுத்தி தருவேன் என்று பாகிஸ்தான் இந்தியாவுடன் பேசி சண்டையை நிறுத்தியதாக ட்ரம்ப் 26 முறை கூறிவிட்டார். இதை இந்தியா தொடர்ந்து மறுத்து வருகிறது. பாகிஸ்தான் எஞ்சியது, அதனால் தான் நாங்கள் சண்டையை நிறுத்தினோம் என்கிறது இந்தியா. ட்ரம்ப்பும் சரி, அவருடைய அதிகாரிகளும் சரி, நாங்கள் சொல்லித்தான் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது என்று என்கின்றனர். இது ஒரு சர்ச்சை. அடுத்ததாக ரஷ்யா உக்ரைன் சண்டை தொடர்ந்து 2 ஆண்டுகளாக உக்ரைன் நேட்டோ நாடுகளுடன் உறுப்பினராக கூடாது என்று கூறி சண்டையிட்டு வருகின்றார் புடின். ஐரோப்பிய யூனியனும் சரி, அமெரிக்காவும் சரி உக்ரைனுக்கு உதவியாக ஆயுதங்களையும் பொருளாதார ரீதியாகவும் உதவி வருகின்றனர். ட்ரம்ப் அதிபரானவுடன் உக்ரைனுடன் அவர்களுடைய கனிம வளத்தை அதற்கு ஈடாக எழுதி வாங்கிவிட்டார் என்பது வேறு கதை. ஆனால் உக்ரைன் 2 ஆண்டுகளாக தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இவர்களுடைய உதவியினால் தான். ஆனாலும் நிறைய அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ரஷ்யாவோ தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. மற்ற நாடுகள் மிரட்டிய போதும் தன்னுடைய அணு ஆயுத பலத்தை காட்டி மிரட்டிவிட்டார் ரஷ்ய அதிபர் புடின். பல முறை ட்ரம்ப் கேட்டுக்கொண்டும் புடின் போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்கவில்லை. இதனால் ஐரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும் ரஷ்யாவின் மேல் பொருளாதார தடையை விதித்தனர். பொருளாதார ரீதியாக ரஷ்யா வீக்கான போதும் சண்டையை நிறுத்தவில்லை. ரஷ்யா எண்ணெய் வளமிக்க நாடு. அவர்கள் உற்பத்தி செய்யும் கச்சா எண்ணெயை சீனா, இந்தியா, கொரியா போன்ற நாடுகள் தான் அதிகமாக வாங்குகிறது. அதிலும் இந்தியா தேவைக்கு அதிகமாக இறக்குமதி செய்து அதை தன் தேவையை போக மற்ற நாடுகளுக்கும் விநியோகிக்கிறது. இந்த பெட்ரோலிய பொருட்கள்
அமெரிக்காவையும் சென்று அடைந்து விட்டது. தடைகளையும் மீறி எண்ணெய் வாங்குவது மட்டுமல்லாமல் ரஷ்யாவுக்கு ஆதரவாக எண்ணெய் முழுவதையும் வேறு வழிகளில் உலக நாடுகளுக்கு இந்தியா விற்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார் ட்ரம்ப். அது மட்டுமல்லாமல் நீண்ட நாள் எதிரியும் தற்போது சண்டையிட்ட ஈரானிடமிருந்தும் இந்தியா எண்ணெய் வாங்குகிறது. இது ட்ரம்புக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. தன்னை மீறி இந்தியா செயல்படுவதாக நினைக்கிறார். இந்த 3 விஷயங்களையும் சற்று விரிவாக பார்க்கலாம். நமது பிரதமர் நண்பர் என கூறி வந்த ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவுடன் நமது நாட்டுக்கு கொடுத்து வந்த நிதியை நிறுத்தினார். ட்ரம்ப் அவருடைய பதவியேற்பு விழாவிற்கு நமது தலைவரை அழைத்தார். ஆனால் அவர் செல்லவில்லை. பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தார். அமெரிக்க டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் நாடுகளுக்குள் நடக்கும் வர்த்தகத்தில் அந்தந்த நாட்டின் பணத்திலேயே வர்த்தகம் செய்வதென்று தீர்மானிக்கப்பட்டது. இது ட்ரம்பிற்கு மிகவும் எரிச்சலையும் கோபத்தையும் கொடுத்தது. டாலரின் மதிப்பு குறைய காரணமாக அமைந்தது. இந்தியா பாகிஸ்தான் சண்டை 3 நாட்களில் முடிவுக்கு வந்தது. இந்த 3 நாட்களில் இந்தியாவின் வலிமையை, தொழில்நுட்ப முன்னேற்றத்தை உலகுக்கு உணர்த்தியது. இதிலும் எரிச்சல் அடைந்தார் ட்ரம்ப். அமைதிக்கான நோபல் பரிசை பெற வேண்டும் என்ற ஆசை ட்ரம்பிற்கு. எல்லா நாட்டு போரையும் நான் தான் நிறுத்தினேன் கூறிக்கொண்டு வருகிறார். இந்தியா பாகிஸ்தான் போரையும் நான் தான் நிறுத்தினேன் என்று கூறுவதை இந்தியா மறுத்து வருகிறது. அதனாலேயே திரும்ப திரும்ப அணு ஆயுத போர் ஏற்படுவதை தவிர்த்தேன். லட்சக்கணக்கான உயிர்கள் பலியாவதை தடுத்தேன். நிச்சயமாக நான் கூறித்தான் இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவுக்கு வந்தது என்று திரும்ப திரும்ப கூறி வருகிறார். ஆனால் இதை திரும்ப திரும்ப இந்தியா மறுத்து வருகிறது. இது கோபத்தின் உச்சிக்கு செல்கிறார் ட்ரம்ப். அடுத்து, ரஷ்யா சண்டையை நிறுத்தாததற்கு காரணம் இந்தியா, சீனா, கொரியா ஆகிய நாடுகள் எண்ணெய் வாங்குவதன் காரணம் என்று கூறுகிறார். சரி, சீனாவை விட இந்தியா மீது வரி ஏன் அதிகம் போட்டார்? இந்தியா எண்ணெய் வாங்கி மற்ற நாடுகளுக்கும் மறைமுகமாக ரஷ்யாவிற்கு உதவுகிறது என்று நினைக்கிறார் ட்ரம்ப். இந்தியா ரஷ்ய பொருளாதாரம் செத்துப்போன பொருளாதாரம் என்று கடுமையாக விமர்சித்தார். தொடர்ந்து நெருக்கடிகளை கொடுத்து இந்தியாவை பணிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். விரைவில் பாகிஸ்தானிடம் இந்தியா எண்ணெய் வாங்கும் என்றெல்லாம் கூறி வருகிறார். இந்தியா தைரியமாக எதிர்த்து போராடுமா அல்லது சரணாகதி அடையுமா, இல்லை சாணக்கியத்தனமாக ஏதாவது முடிவு எடுப்பார்களா என்று தெரியவில்லை என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வாழ்க இந்தியா, வளர்க நம் பொருளாதாரம். மிரட்டும் அந்நிய சக்திகளிடமிருந்து வெற்றி பெறுவோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.